'Cause where there was new light, there is new power, there is new freedom, and the kingdom is here. I lay down my old flames to carry on new fire today. So I yield to you and to your careful hand. When I trust you, I don't need to understand. Make me a vessel, make me an offering, make me whatever you want me to be. I came here with nothing, but all you have given me. Jesus, bring new wine out of me. Jesus, bring new wine out of me. Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் தியானத்துக்கு ஆதாரமாக ஏசாயா 64 அதிகாரம் 8 வசனத்தை தியானிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. Isaiah 64:8. But now, O Lord, you are our Father, we are the clay and you are our potter, and all we are the work of your hand. பாருங்கள், நம்முடைய பரம பிதாவின் கரத்தில் நாம் இருக்கிறோம், களிமண்ணாய். அவர் ஒரு மகிமையான குயவனாய் நம்மை அழகாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். பாருங்கள், எரேமியா 18 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை தேவன் சொல்லுகிறார். ஒரு குயவன் ஒரு மண் பாண்டத்தை வனைந்து கொண்டிருக்கிறான். அந்த பாத்திரம் வனைந்து கொண்டிருக்கும்போது கெட்டு போகிறது. அவன் அதை தூக்கி எறியாமல் அதை மற்றொரு அழகிய பாத்திரமாய் வனைந்து கொள்கிறான். அதே போல் கர்த்தர் நம்மை தமது கரத்தில் வைத்து, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில உடைந்து போகும் அனுபவங்கள், தேவனை விட்டு விலகும் அனுபவங்கள் வந்தாலும் அவர் நம்மை தூக்கி வீசாமல் ஒரு புதிய பாத்திரமாய் வணைகிறார். எரேமியா 18 அதிகாரம் 6 வசனம் இப்படியா சொல்லுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். Jeremiah 18:6. O house of Israel, can I not do with you as this potter, says the Lord? Look, as the clay is in the potter's hand, so are you in my hand, O house of Israel. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் சொல்வோம், ஆண்டவரே, என்னை முற்றிலும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன் அப்பா, நீர் என்னை உமக்கு உகந்த பாத்திரமாய் வனைந்து கொள்ளும் என்று சொல்லுவோம். ஆண்டவர் அனுதினம் வனைவார். ஒருவேளை அவர் வனைந்து கொண்டிருக்கும் நேரத்தில் சில கடினமான பாதைகள் வரலாம். அவர் நமக்குள் இருக்கிற வேண்டாதவைகளை தூக்கி வீசுவார். நமக்கு உரிய வடிவத்தை கொடுக்கும்படி சில நேரங்களில் அவருடைய மென்மையான கரம் நம்மேல் வந்து அமரும், சரி செய்யும். அதற்கு நம்மை விட்டு கொடுப்போம். நம்மை ஒரு மகிமையான பாத்திரமாய் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, மகிமையான பாத்திரமாய் மாற்றி அதற்குள் வந்து அவரே தங்குகிறாரா. பக்தனாகிய பவுல் மூலமும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 7 வசனம். இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். 2 Corinthians 4:7. But we have this treasure in earthen vessels, that the excellence of the power may be of God and not of us. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், நீர் எங்கள் பிதா, என்னுடைய பரம குயவன், உம்முடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் விரும்புகிறபடி என்னை வணைந்து கொள்ளும். அதற்குள் உம்முடைய மகிமையின் அபிஷேகத்தை நீர் ஊற்றும். ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்தை ஊற்றும். புது திராட்சை ரசமாய் என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு மாறட்டும் என்று சொல்லுவோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா, இன்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்ல குயவன், எங்களுடைய பரம பிதா, எங்களை உமக்கு ஏற்றபடி வணைந்து கொள்ளுங்கப்பா. என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு வாழ்க்கை எப்படி கெட்டு போயிருந்தாலும், எப்படி உடைந்து போயிருந்தாலும், எப்படி பயனற்ற சூழ்நிலை இருந்தாலும்,
இன்றைக்கு உம்முடைய கரங்கள் மறுபடியும் உருவாக்கட்டும். மறுபடியும் அதை புதிய பாத்திரமாய் உம்முடைய மகிமையினால் நிரப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மண் பாண்டத்தில் அந்த மகிமையின் ஆவியானவர் தங்கியிருக்கிறார் அல்லவா? இன்றைக்கும் கூட ஆண்டவர் ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி ஒரு புதிய திராட்சை ரசத்தை போன்ற வாழ்க்கை, புதிய எண்ணெயை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். ஒவ்வொருவர் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.